1975ல ரஜினி அறிமுகமானாரு. அந்த வருஷம் ஒரு படம் தான் அவர் பண்றார். அறிமுக படம். அதுக்கு அடுத்த வருஷமே வந்து அவரு 5 படங்கள் பண்றாரு. 1976ல. அந்த வருஷம் தான் தமிழ் சினிமாவுல அ இளையராஜா அறிமுகமான ஆண்டு அது. அதன் பிறகு இருவரும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அறிமுகமான ஆண்டு 76. இவர் 75ல, அவர் 76ல. இந்த 76ஆம் ஆண்டு அவர் 5 படம் பண்றாரு. அதுல ஏதோ ராஜா சார் எதுவும் பண்ணல. அதற்கடுத்து 1977 ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டு அது. ஏன்னா, அதில தான் வந்து அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. அதுவரைக்கும் வில்லனா 9 படம் பண்றாரு. அபூர்வ ராகங்கள்லருந்து தொடர்ச்சியா ஒரு கேரக்டர் ரோல் அல்லது வில்லன் இப்படியே வந்து அவரு 9 படம் பண்றாரு. அவருக்கு அமைகிற 10வது படம் தான் புவனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற படம். இது 1977ல. அது எஸ்பி முத்துராமன் இயக்குனர். அவங்க இருவரும் இணைந்த முதல் படம் இது. அந்த படத்துல வந்து ஒரு மாற்றத்தை செய்கிறாரு இயக்குனர் எஸ்பி முத்துராமனும், கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். ஏன்னா வழக்கமா ரஜினி ஒரு வில்லன் அல்லது ஒரு கேரக்டர் இப்படிதானே தெரியும். இந்த படத்துல நம்ம டோட்டலா இதை மாத்துவோம். ஏன்னா சிவகுமார் வந்து வழக்கமா சாஃப்ட் கேரக்டர் பண்ணுவாரு, ஹீரோவா பண்ணுவார் இல்லையா? அவரை வந்து ஒரு வில்லன் வேடமா, ஒரு வில்லனிக்கு சாயல் இருக்கிற ஒரு வேடம் பண்ண வைப்போம். ரஜினியை வந்து பாசிட்டிவ் கேரக்டர் பண்ண வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த முடிவை வந்து அவர் சிவகுமார் கிட்ட சொல்லும்போது அவர் சந்தோஷமா ஏத்துக்கிறார். எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லல. ரஜினியும் வந்து அத ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலா அவருக்கு அது கதாநாயகனா ப்ரமோஷன் அப்படிங்கிறது தெரியாம தான் அந்த கேரக்டர அவர் ஒத்துக்கிறாரு. நடிக்க வந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுது. என்னன்னா, அந்த படத்தினுடைய வசனகர்த்தா பெரிய பெரிய வசனங்கள வந்து எழுதி, அத ஏற்கனவே எழுதி வச்சது தானே, அத மனப்பாடம் பண்ண ரஜினி கிட்ட குடுக்குறாரு. அத பார்த்து ரஜினி அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா, அதுவரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாத்திலயுமே வந்து தமிழை அவருடைய கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி பேசுறதுக்கு அவங்க விட்டிருந்தாங்க. குறிப்பா பாலச்சந்தர் வந்து ரஜினியுடைய இயல்பு அறிந்து அதுக்கேத்த மாரி வந்து அவரு வசனங்கள் வைப்பாரு. இது முதல் முறைங்கிறதுனால வந்து அந்த மாதிரி ஒரு பக்கம் பக்கமான வசனம். அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு ரஜினி. சொல்லாம கொள்ளாம செட்ட விட்டு நடந்து போயிட்டாராம். இத பா கே இவரு எஸ்பி முத்துராமன் சார் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. "என்னப்பா இது? ஏன்பா அவரு போறாரு? கூப்பிடு" அப்படின்னதும் வந்திருக்காரு. "என்னப்பா என்ன பிரச்சனைன்னா?" "என்ன சார் என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமே. இவ்வளோ பெரிய பக்கம் பக்கமா வசனம் குடுத்தா நான் எப்ப சார் இது மனப்பாடம் பண்றது? எனக்கு இது சரிப்பட்டு வராது. என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் எஸ்பி முத்துராமன் வந்து அவர்கிட்ட விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. "இது அப்படி இல்லப்பா. இது ஒரு நல்ல கேரக்டர் உனக்கு. சொல்லப்போனா வந்து இது ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு வந்து உன்ன ப்ரமோட் பண்ணோம். வசனத்த வந்து உன்னால என்ன பேச முடியுமோ, அப்படி வந்து நீ பேசு. நான் அத வந்து நான் ஷூட் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் இல்ல நீ 4 வரி தான் பேச முடியும். 4 வரி கூட பேசு. நான் வந்து அத ஷூட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து அப்படி நம்ம பண்ணிப்போம். நான் வசனத்த முடிஞ்ச வரைக்கும் நானு குறைச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லி அவர வந்து கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க. இந்த புவனா ஒரு கேள்விக்குறி படத்துல. இந்த படத்தில் இளையராஜா இசை. முதல் முறையா இருவரும் இணைந்து பணியாற்றிய படம் அப்படின்னு இந்த படத்த சொல்லலாம். இதுக்கு முன்ன கவிக்குயில்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல இளையராஜா தான் அதுக்கு மியூசிக்கு, பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்பது. அந்த படத்துல ரஜினி வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பார். ஒரு கெஸ்ட் ரோல் மாரின்னு வச்சுக்கங்களேன். அதனால இது பெருசா வந்து ஹீரோவுக்கு பாட்டு இருக்கிற மாரி, அந்த மாரி படமா இல்ல அது. அந்த வகையில வந்து இளையராஜாவும், ரஜினியும் முதலில் இணைந்து பணியாற்றிய படம்னு பார்த்தா, அத நம்ம இந்த பூனா ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம். காரணம் இதுல ரஜினிக்கு 2 பாடல்கள் இருக்கும். ஆ, மிக பிரமாதமான பாடல்கள். இசை வந்து அவ்வளோ சிறப்பா இருக்கும் அந்த படத்துல. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனபோது எல்லாருக்குமே ஆச்சரியம். என்னன்னா சிவகுமார வில்லன் ஆக்கிட்டாங்க. ரஜினிய ஹீரோ ஆக்கிட்டாங்களே அப்படின்ற கேள்வி தான் எல்லா இடத்திலும் எழுந்தது. ஆனா இப்படி வித்தியாசமான பாத்திரங்கள வடிவமைச்சதால அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. ரஜினிய பொறுத்தவரைக்கும் அவருடைய கேரியர்ல அவரது 10வது படத்திலேயே அவரு கிட்டத்தட்ட ஹீரோ ஆயிட்டாரு. எல்லாருமே வந்து பைரவி தான் அவருடைய முதல் ஹீரோ. அவர்தான் அப்பதான் வந்து அவர் ஹீரோவானாருன்ற மாரி பேசுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல. 77லயே எஸ்பி முத்துராமனே வந்து அவர ஹீரோவாக்கிட்டார். அந்த படத்துல கதைப்படி ரஜினி தான் ஹீரோவா இருப்பாரு. ரஜினிக்கு தான் பாடல்கள் வந்து அவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கும். இத பின்னாடி வந்து சிவகுமாரிடம் கேட்டபோது வந்து சிவகுமாரே வந்து சொன்னாரு. அது வந்து இவரு தான் இத நடிக்கணும் அப்படின்னு அவன் தலையில எழுதியிருந்தா, அதை யாராலயும் மாத்த முடியாது.
எனக்கு இந்த வாய்ப்பு சொல்லும்போதே வந்து நானு அப்படி நெனச்சுக்கிட்டு தான் வந்து இத நான் ஒத்துக்கிட்டேன். பரவால்ல அது ரஜினி பண்ணட்டும். நம்ம எவ்வளோ படம் வந்து நம்ம ஹீரோவ பண்ணிட்டோம். பாசிட்டிவ் ரோல் பண்ணிட்டோம். ஒரு படத்துல நெகட்டிவ் சைட்ல பண்ணலாமே அப்படின்னு நெனச்சு தான் வந்து இத நான் ஒத்துக்கிட்டேன். அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் அது ரஜினிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் அந்த படம். ஸோ அந்த படத்துக்கு பிறகு ரஜினி வந்து சும்மா ஸ்டைல் பண்றவரு அல்லது வில்லத்தனம் பண்றவரு அப்படின்னு இல்லாம, அவரால வந்து பண்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை கூட சிறப்பாக பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து அந்த படத்துல ரஜினிக்கு கிடைச்சது. அதேபோல எஸ்பி முத்துராமன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த இயக்குனருடைய நட்பு அவருக்கு அந்த படத்துல கிடைச்சது. இருவரும் இணைந்த முதல் படம் அதுதான். அதன் பிறகு அந்த இருவருடைய பயணம் இருக்கே, அத பத்தி மட்டுமே நம்ம ஒரு 25 எபிசோட் பேசலாம். அந்த அளவுக்கு இருவருக்குமான அந்த சினிமா, இருவரும் சினிமா தாண்டி வந்து அவங்க இருவருக்கும் உள்ள அந்த அன்பு, பிணைப்பு இதெல்லாம் அ அது ஒரு அதுவும் ரஜினி வந்து தனது உடன்பிறவாத அண்ணன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து எஸ்பி முத்துராமன் அவருடன் மிக நெருங்கிய ஒரு உறவா மாறிட்டார். அதற்கு பிள்ளையார் சொல்லி அமைஞ்ச படம் வந்து இந்த புவனா ஒரு கேள்விக்குறி தான். புவனா ஒரு கேள்விக்குறிக்கு பிறகு ஒரு தெலுங்கு படம் பண்றாரு. அதுக்கப்புறமா தமிழ்ல வந்து அவர் பண்ண படம் ரொம்ப முக்கியமான படம். அதுலயும் அவர் வில்லன் தான். ஆனா, வில்லன்னா மத்த படத்திலயாவது வந்து ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 40 நிமிஷமாவது வில்லனா வருவாரு. இந்த படத்துல அது கூட இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல 5 காட்சிகள் தான் ரஜினிகாந்த் வருவார். ஆனா, அந்த படத்தில் நடித்த நாயகன், நடித்த நாயகி, படத்தை இயக்கியவர் இவங்களையெல்லாம் தாண்டி வந்து இவருக்கு பேர் அதிகமா கிடைச்சது ரஜினிக்கு. ஒரு 5 காட்சி தான். அதுக்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அ ஒரு புகழ் கிடைச்சது அவருக்கு. அந்த படம் 16 வயதினிலே. அந்த படத்தில் ரஜினி நடிச்சது பரட்ட அப்படிங்கிற ஒரு வில்லன் பாத்திரம். இந்த பரட்டங்கிற பாத்திரத்த வந்து எப்படி ரஜினிக்கு குடுக்கலான்னு பாரதி ராஜா முடிவு பண்ணாருன்ட்டு அவரே சொல்லுவாரு. அ இவர் வந்து ஒரு பிரசாத் ஸ்டுடியோல ஒரு படப்பிடிப்புல ரஜினிய பார்த்திருக்காரு. பாரதி ராஜா. பார்த்த உடனே வந்து அவருக்கும் ரொம்ப புடிச்சிருச்சு. எதனால புடிச்சு போச்சுன்னா, அவருடைய நிறம். கருப்பு நிறம். அவருடைய அந்த கருப்பு நிறத்துல அந்த கண்ணு. கருப்பு நிறத்துல அந்த 2 கண்ணு மட்டும் அப்படியே அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். அது அப்புறம் அவருடைய தலைமுடி. முக்கியமா ஹேர் ஸ்டைல் தான் இவருக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சு போச்சாம். அதனால அப்பவே வந்து இவரை தனது முதல் படத்தில் நடிக்க வச்சாகணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தவரு, வண்டி ஏற போன ரஜினிய வந்து கூப்ட்டு நிப்பாட்டியிருக்காரு. ஒரு படம் ஒண்ணு பண்றேன். அதுல உனக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. அத நீ நடிக்கணும். நடிக்கிறியா? அப்படின்னு கேட்டிருக்காரு. ரஜினி உடனே வந்து சரின்னு இருக்காரு. சம்பளம் என்ன சம்பளம்னா ரூ. 5000 கேட்டிருக்காரு. அவரு ரூ. 3000 தான் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ரூ. 3000 சம்பளத்துக்கு அவரு அந்த பரட்டங்கிற வேடத்துல நடிக்கிறார். இதுல நடிக்கும்போது கமலஹாசன் வந்து அப்பயே வந்து பெரிய நடிகர். ஏன்னா ரஜினி நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே கமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு அ ஒரு 40 படம் கிட்ட பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பெரிய நடிகர் அவரு. அதனால அந்த படத்தில் கமலஹாசனுக்கு அ அந்த சப்பாணி வேடம். அந்த படம் முழுக்க வந்து கோவணத்த கட்டிட்டு, அந்த அளவு வந்து அவரு பாடுபட்டு நடிச்சிருப்பாரு. அதேபோல மயில் அப்படிங்கிற பாத்திரத்துல வந்த ஸ்ரீதேவி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். படத்துக்கு இசை இளையராஜா. மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அ படம் அது இசையிலும் சரி. அந்த படத்துல இந்த பரட்ட அப்படிங்கிற வேடம். பரட்டைக்கு வந்து துணையா வர்ற அடியாட்களா கவுண்டமணி டீ கடை வச்சிருக்கிற கவுண்டமணி, இவங்கெல்லாம் அவர் கூட இருப்பாங்க. அதுல ரஜினி பேசின வசனம் தான் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சது. அந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாமே இருந்திருப்பாங்க. 16 வயதிலலாம் வந்து நீங்க சும்மா நம்ம அப்படி போற போக்குல பேசிட்டு போற படம் இல்ல. படம் மிகப்பெரிய வெற்றி படம். அது ஒரு பக்கம். அதில் பணியாற்றிய அந்த கலைஞர்கள பாருங்க. எல்லாருமே வந்து அ அ இந்தியாவின் தலைசிறந்த தமிழ் சினிமா மேதைகள்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் தான் அதில பணியாற்றினாங்க. இளையராஜா, கேமராமேன் நிவாஸ், பாரதி ராஜா, கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் எவ்வளோ பேரு அதுவும் திரைக்கு பின்னால உழைச்சவங்கலாம் வந்து அவ்வளோ பெரிய விற்பனர்களா பின்னாடி மாறுனாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படம் 16 வயதினிலே. அந்த படத்தில் நடிச்ச பிறகு ரஜினியோட அந்த புகழ் இருக்கே, அது இன்னும் பெரிய அளவுக்கு பரவுச்சு. அதுல கமலஹாசன், ஸ்ரீதேவியை விட மிக அதிகமாக பேசப்பட்டவர் ரஜினிகாந்த் தான். அத வந்து அவரே ஒரு பல இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அதேபோல சிவகுமார் அவர்கள் இந்த படத்த பத்தி தான் அடிக்கடி பேசுவார். எப்படி வந்து ரஜினியுடைய புகழ்
உச்சாணி கொம்புக்கு போச்சு இந்த படத்துல அப்படிங்கிறத சொல்லுவார். ஒரு படத்தோட வெற்றி விழா போறாங்க. இந்த வெற்றி விழாவுக்கு போனா ரஜினிகாந்த் வந்து அப்போ மேடையில தமிழ் பேசுறது கஷ்டம். படத்துலன்னா அது படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவாரு. மேடையிலன்னா அது கஷ்டம் இல்லையா? இவர் வந்து முதல்ல ஒரு தியேட்டருக்கு கூட்டு போறாங்க. படத்தினோட வெற்றி விழாவுக்கு. கூடவே சிவகுமார் போயிருக்காரு. அங்க போய் நின்னு பரட்டை அப்படின்னு சொன்ன உடனே வந்து அங்க எழுந்த விசில் சத்தமும், கைத்தட்டலும் அந்த படத்தின் நாயகனுக்கு கிடைக்கல, நாயகிக்கு கிடைக்கல, இயக்குனருக்கு கூட கிடைக்கல. அப்போ மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இவன் தான்டா நமக்கு தேவை. இவனை எங்க கொண்டு போய் வைக்கணுமோ அங்க வைக்கணுன்றத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல வந்து ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இந்த புகழ் எனக்கு கிடைக்கலையேன்னு வந்து வேணா ஏங்கலாமே தவிர, அந்த புகழ் அவருக்கு தான் போய் சேரணும்னு இருக்கு. அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சிவகுமார் சொல்லுவார். அது போல அந்த 16 வயதிலேன்ற படம் ரஜினிக்கு கொடுத்த புகழுங்கிறது மிக பெருசு. ஸோ இந்த ஒரு ஒரு 10, 12 படங்கள், 13 படங்கள் பண்ணியிருக்காரு. அதற்குள்ளே வந்து ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் உருவாயிடுச்சு. அவரை வச்சு படம் பண்ணா கண்டிப்பா வந்து முதலுக்கு மோசம் இல்லை. எப்படிப்பட்ட கதையா இருந்தாலும் அது ரஜினி நடிச்சா நிச்சயமா வியாபாரம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நிலையை அந்த 16 வயதிலே படத்துக்குள்ளேயே வந்து ரஜினி உருவாக்கிட்டார். இந்த படத்துக்கு பிறகு 16 வயதிலே படத்துக்கு பிறகு ரஜினி நடிச்ச முக்கியமான படம் வந்து ஆடு புலி ஆட்டம். இந்த படத்துல ரஜினி கமல் இருவரும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கமல் தான் நாயகன், ரஜினி வில்லனா பண்ணியிருப்பாரு. ஆனாலும் அந்த படத்துலயும் ரஜினி வந்து ஒரு பஞ்ச் டைலாக் வச்சிருப்பாரு. இது ரஜினி ஸ்டைல் அப்படிங்கிற பஞ்ச் டைலாக் தான் அந்த படத்துல. இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் ரஜினிக்கு. ஏன் அடிக்கடி இதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு கட்டத்திலும் ஒரு ஒரு படம் வந்து அவரை அடுத்த படிநிலைக்கு தூக்கிட்டு போயிருக்கு. இந்த படம் ஏன் முக்கியமானதுன்னா, முதலா இந்த படத்துல தான் மகேந்திரன் இணையறார். புவனா ஒரு கேள்விக்குறியில எஸ்பி முத்துராமன் இணைஞ்சாரு. அதுல இருந்து வந்து அவங்களுக்குள்ள ஒரு தனி இது உருவாயிடுச்சு. இந்த ஆடு புலி ஆட்டம் படத்தையும் எஸ்பி முத்துராமன் தான் இயக்குறார். ஆனா இந்த படத்துக்கு கதை வசனம் மகேந்திரன். ஏன் மகேந்திரனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னா, மகேந்திரன் தமிழ் சினிமாவினுடைய அந்த போக்கையே மாற்றியவர். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது இலக்கணத்தை உருவாக்கினவர் மகேந்திரன். அதனால மகேந்திரன் இந்த படத்துல கதை வசனத்தின் மூலம் ரஜினியோட நண்பரா வந்து அறிமுகமாகிறாரு. கமலுக்கும் வந்து அவர் நெருக்கமான நண்பர் தான். எஸ்வி முத்துராமன் இந்த படத்தை இயக்குறாரு. கமர்ஷியலா அந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்திலிருந்து மகேந்திரனுடன் மிக நெருக்கமான ஒரு நட்பு உருவாச்சு. அதனுடைய விளைவு என்னன்னா, ரஜினிக்காகவே அவர் ஒரு கதையை உருவாக்குறார். ஒரு மிகச்சிறந்த ஒரு படமா நம்ம எடுக்கிறோம். இந்த படத்துல நாயகனா ரஜினி மட்டும்தான் நடிக்கணும். வேற யாருமே வந்து அவர் மனசுக்குள்ள வரல. இத்தனைக்கும் கமல்ஹாசன் மகேந்திரனுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர். ஆனாலும் கூட அவரு ரஜினியை மனசில் வச்சு ஒரு கதை உருவாக்குறாரு. அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட படம் இந்த ஆடு புலி ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு பிறகு ரஜினி தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்றாரு. ஆனா வந்து அவருக்கு எல்லாமே வந்து இந்த வில்லன் வேடம் அல்லது ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் அப்படித்தான் வந்து அமையுது. தொடர்ச்சியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படம் பண்றாரு. இந்த ஆடு புலி ஆட்டத்துக்கு பிறகு 10 படம். அதுல சில படங்கள் கமலோட இணைஞ்சு வரும். சில படங்கள் தெலுங்கு படங்கள், ஓரிரு கன்னட படங்கள் இப்படி வந்து பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் வந்து அவரு நாயகனா அறிமுகமாகிற அந்த படம் வருது. ஏன் அதுல நாயகனா அறிமுகம் சொல்றேன்னா, இந்த படத்தை வந்து ரஜினியை முன் வச்சுதான் அவங்க பிசினஸே பண்றாங்க. அதனால அதற்கு இடையில 13 படங்கள் வந்து ரஜினி பண்றாரு. அந்த ஆண்டு 1977 அந்த ஒரு ஆண்டில் மட்டும் ரஜினி செஞ்ச படங்கள் வந்து 16 படம் பண்ணியிருக்காரு. முதல் வருஷத்துல ஒரு படம், 2வது வருஷத்துல 5 படம், 3வது வருஷத்திலே வந்து அவர் 16 படம் பண்ணியிருக்காருன்னா ரஜினிக்கான தேவை அந்த நாளில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கங்க. ஒரு வருஷத்துல 12 மாசம், ஒரு மாசத்துக்கு ஒரு படம் கணக்கு பண்ணா கூட அவர் 4 படம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு ரஜினி உழைச்சார், மிக கடுமையாக உழைச்சார். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்றேன்.